நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சொன்ன விளக்க உரை என்பது உலகில் உள்ள உயிர்கள் வாழ்வதற்கு மழை தேவைப்படுவது போல ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ்வதற்கு நல்லாட்சி தேவைப்படுகிறது என்கின்ற அந்த விளக்க உரை. நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்திலே இதை படித்தார் என்று சொன்னால் ஏதோ தமிழர்களையும் வள்ளுவனையும் போற்றுவதற்காக அல்ல, மோடியை மட்டுமே போற்றுவதற்காக பாராட்டுவதற்காக இது படிக்கப்பட்டது. அந்த நிர்மலா சீதாராமனுக்கு நாம் இன்னொரு திருக்குறளையும் ஞாபகப்படுத்துவோம். பகுத்துண்டு பல்லுயிர் நோன்புடன் நூலோர் தொகுத்த குற்றத்திற்கெல்லாம் தலை என்கின்ற ஐயன் வள்ளுவனுடைய கொள்கைக்கு முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய விளக்க உரை என்பது இருப்போர் இல்லாதோர் என்று இல்லாமல் கிடைத்ததை பகிர்ந்து எல்லா உயிர்களும் வாழ வேண்டும் என்ற சமநிலை கொள்கைக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை என்கின்ற விளக்க உரை. கூடுதலாக நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இதையும் சொல்லுவோம். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தன் தகுதியான் வென்றுவிடல் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது ஆணவம் கொண்டு அநீதி விளைவிப்பவர்களை நாம் பொறுமை குணத்தால் வென்றுவிடலாம். இன்னைக்கு திராவிட மாடல் அரசு என்பது பல்வேறு திட்டங்களுக்கு நிதி ஆயோக்கா நாம தான் நம்பர் 1, பொருளாதார ரீதியாக குறியீடா தமிழ்நாடு தான் நம்பர் 1, இப்படி எல்லாத்திலையும் நம்பர் ஒன் என்று வரும் பொழுது நம்முடைய தமிழ்நாடு என்கின்ற பெயர் அந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லாத அளவுக்கு அவங்க செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்படி ஓரவஞ்சனையோடு ஒரு பட்ஜெட்டை தாக்கக்கூடிய அவர்களுக்கான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கின்ற ஒரு கூட்டமாகத்தான் இன்றைக்கு இந்த கூட்டம் முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒன்றியத்தை ஒரு நிதிநிலை அறிக்கையை இன்னைக்கு தாக்கல் செய்துவிட்டு நம்முடைய மாவட்டத்துல படிச்ச நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிட்டு அதோட தமிழ்நாட்டை விட்டுட்டாங்க. தமிழ்நாடுங்கிற பேரு கூட எந்த இடத்துலயும் வரல. கடந்த நிதிநிலை அறிக்கையில ஆந்திரானாங்க. இப்ப இந்த நிதிநிலை முழுக்க பீகாருங்கிறாங்க இன்னைக்கு. ஆக அவர்கள் செய்யறது என்ன? இந்த நிதிநிலை அறிக்கையில் அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிதி எதுக்கு அதிகமாக சென்றிருக்கு பீகாருக்கு தான். குறிப்பாக எந்த மாநிலத்துல தேர்தல் வருதோ அந்த தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு டெல்லி சார்ந்த பல திட்டங்கள். பீகார்ல இந்த வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. நிதிஷ்குமார் நம்ம கையை விட்டு போயிடக்கூடாது, அவர் இழுத்து நம்ம வச்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? நிதிநிலை அறிக்கையில பேசுற அந்த 1.5 மணி நேரத்துல கிட்டத்தட்ட 5 சிறப்பு திட்டங்களை எங்க கொண்டு போயிருக்கிறாங்கன்னா பீகாருக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா தேர்தல் வரப்போகுது, கூட்டணி நம்ம விட்டு போயிடக்கூடாது என்பதற்காக. ஆக இனி வருங்காலத்தில் ஒன்றிய அரசுக்கு பாடம் சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் மீண்டும் தமிழ்நாட்டில் நாம் உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ 2026 யாரு நேரடியான எதுக்க வந்தாலும் சரி, மறைமுகமா பி டீம் சி டீம் எவன் வந்தாலும் சரி, அது எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, இது இந்த தடைகளாம் உடைக்கக்கூடிய இந்த படை கலைஞருடைய படை, நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சருடைய படை, நம்மை வருங்காலத்தில் வழிநடத்தக்கூடிய நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுடைய படை என்பதை நிரூபிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக 2026 அமைக்கும். ஈரோடு வெற்றி என்பது 2026 ஏன் இன்னும் அடுத்த 5 ஆண்டு அல்ல, அடுத்த 15 ஆண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும். அப்பொழுதெல்லாம் நம்ம ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து இந்த பாடத்தை நாம் புகட்டுவோம்.